பொதுவாகவே வேடிக்கையாக சொல்லுவார்கள், தச்சனினுடைய கைநூல் மரத்தின் கோணலை சரி செய்யும், புலவனினுடைய கைநூல் மனத்தின் கோணலை சரி செய்யும். ஊசியின் காதில் நூல் போவது போல நம்முடைய காதுகளில் அறநூல்கள் போனால் நாம் வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம். அதனால்தான் ஒரு இல்லத்திற்குள் வருகின்ற போது படி, நிலை, கூடம், படிக்க வேண்டியதை படித்தால் நாம் நிலையாக நின்று பல பேருடன் கூடி மகிழலாம் என்பதை கல்வியால் சொன்ன தேசம் இந்த தேசம். இந்த வகையில் நீங்கள் தமிழர்களுடைய பெருங்காப்பியம்னு சொல்லக்கூடிய சைவ பெருமக்கள் கருத்து கருவூலமாக கொண்டாடக்கூடிய பெரிய புராணம், பாரதத்தினுடைய பண்பாட்டு காப்பியம்னு பேசக்கூடிய நடையில் நின்றுய நாயகன் அழிகா அழகன் அவதார புருஷன் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்று வாழ்ந்த ராமனுடைய காப்பியம் ராமாயணம். ஈயிருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன் என்ற போது அவர்களுடைய உரிமையை கேட்டுப்பட்டு அறம் வெல்லும் பாவம் தோற்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் முடிவில் தர்மமே வெல்லும் என்கின்ற அறச்சிந்தனையை இந்த மண்ணில் விதைத்த பாரதம். இவையெல்லாம் சொல்வது நமக்கு என்ன என்று கேட்டால் பாராட்டு, 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 பாராட்டு. பிறரை நீங்கள் நல்ல செய்திகளால் பாராட்டுங்கள். பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். தற்பெருமை பேசாதீர்கள். அறவழி நடங்கள் என்பதற்கு 1000 உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ராமாயணத்தில் ஒரு சிறிய பாத்திரம் அணில். இன்றைக்கும் அணிலுடைய முதுகை பார்க்கும்போது 3 கோடு இருக்கும். எல்லோரும் அதற்கான கதையை கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், பிறர் சொல்ல நாம் உணர்ந்திருப்போம். அது வேற ஒன்றும் இல்லை. இந்த அவதார புருஷனாகிய ராமன் இலங்கைக்கு செல்வதற்காக கடலை கடக்க முற்பட்ட போது சேது பாலம் கட்டுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் உதவிய போது அணில் கடற்கரை மணலில் தன்னை அப்படியே பிரட்டி கொண்டு அந்த மண் துகள்களை எடுத்து கொண்டு வந்து பாலம் கட்டுவதற்கு பயன் உடையதாக தன் வாழ்க்கையை அமைத்ததாகவும், அதை பார்த்த பரம்பொருள் அந்த அன்பு பீரிட்ட செயலை, அந்த அன்பின் உயர்நிலையை அங்கீகரித்து பாராட்டும் விதமாக அதன் முதுகில் தடவியதாகவும் 3 கோடு இருப்பதாகவும் தாத்தா காலத்திலிருந்து என் காலம் வரை இந்த கதையை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அப்போது இந்த கதை நமக்கு எதை சொல்கிறது? ஒரு சிறிய மனிதராக இருந்தாலும் அவர் செய்த செயற்கரிய செயலை பாராட்டுவதுதான் பண்பு, ஆனந்தம் என்பதை நமக்கு சொல்கிறது. அப்படியே நீங்கள் பாரதத்துக்கு வாங்க. படித்தவன், பண்புடையவன், திறமையானவன் அர்ஜுனன். அவனுடைய காண்டீபம் எடுத்து விட்டான் என்றால் எதிரிகளுடைய தலையெல்லாம் விளையாட்டு திடலாக மாறிவிடும். காரணம், காண்டீபத்தை கையில் எடுத்த அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனன் தான். ஆனால் அவன் அடிக்கடி கொஞ்சம் தற்பெருமை பேசுகின்றவன். தன் பற்றியும் தன் வீரம் பற்றியும் காண்டீபம் பற்றியும் பேசுவான். காண்டீபத்தை தவறாக யாராவது பேசினால் அவர் தலையை வீழ்த்தி விடுவேன், இல்லை என்றால் நானே தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த அர்ஜுனன் குருஷேத்திர யுத்தத்திற்கு போகின்றான். பெரும் யுத்தம். இரத்த குவியலுக்கு மத்தியில் ஏதோ ஒரு விரக்தியில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தர்மன் காண்டீபத்தை பற்றி குறை சொல்லிவிட்டான். ஆனால் அர்ஜுனனுடைய இதயம் துடிக்கிறது, உள்ளமெல்லாம் நோகிறது. என் காண்டீபம் பற்றியா தவறாக பேசினான்? தர்மனை கொன்று வீழ்த்துவது அவனுடைய இயல்பு, மரபு. காரணம், அவன் எடுத்த உறுதிப்பொருள் காண்டீபத்தை தவறாக பேசுகின்றவர்களை வீழ்த்துவேன் அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என்று. ஆனால் இங்கே தர்மன் என்கின்ற தன் சகோதரனை இப்படி செய்ய முடியுமா என்று யோசித்து தான் தற்கொலைக்கு முற்பட போகின்றான். எல்லோரும் அபயக்குரல் எடுக்கிறார்கள். பாரதத்தில் அபயம் என்றவுடன் அடைக்கலமாக வந்து காக்கின்ற கண்ணன் வருகின்றான். அர்ஜுனன் கரம் பற்றுகின்றான். அர்ஜுனா, சும்மா எப்போதும் தற்கொலை தற்கொலை என்றே பேசுகின்றாயே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை தற்கொலை செய்து கொள்வாய்? நிறுத்தும் என்றான். ஆச்சரியப்பட்டான் அர்ஜுனன். பரந்தாமா, பரம்பொருளே, நான் எப்போது செய்தேன்? நான் இப்பொழுதுதானே என் வாழ்க்கையில் முதல் முறை முயற்சிக்கின்றேன். மடையா,
ஒவ்வொரு நாளும் நீ தற்பெருமை பேசுகின்ற போது அது தற்கொலைக்கு சமம்தானே, எத்தனை முறை ஒரு உயிரை கொள்ளுகொள்வாய் என்றவுடன் அர்ஜுனன் வெட்கத்தால் தலைகுனிந்தான். அணில் கோடு வாங்கிய ராமர் கதையும் அர்ஜுனன் தலைகுனிந்த இந்த கதையும் பார்க்கின்ற போது பிறருடைய கருத்துக்களை உதாசீனப்படுத்தாமல் உருவு கண்டு எல்லாமல் நாம் உள்ளத்தால் மகிழ்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம். எனவே பிறரை குட்டி காட்டி குறை சொல்வதுடன் தட்டி காட்டி பாராட்டுவது வாழ்வியல் ஆனந்தம். இதுதான் நமக்கு தரும் மறைநூல்கள் கருத்து. மீண்டும் மகிழ்வோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.